Hi students, welcome to Free Tutorial. In this video, let's see Class 9 Science New NCERT Exploration Chapter 5 Exploring Mixtures and their Composition. அதாவது இந்த டாபிக்ல ஓகே மிக்சர்ஸ் பத்தியும் அதை எப்படி பிரித்து எடுக்கணும் அப்படின்றத பத்தி ஆராய்தல் அப்படின்ற டாபிக்ல இந்த லெசனை பத்தி கொடுத்திருக்காங்க. பார்க்கலாமா? Have you ever wondered how sweet white crystals of sugar are obtained from tall green sugar cane plants? அதாவது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நீங்க எப்பயாவது ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா? ஒரு உயரமான கரும்பு செடிகள், அதாவது பச்சை கலர்ல இருக்கக்கூடிய கரும்பு செடிகளிலிருந்து என்ன பண்ணது, இனிப்பான வெள்ளை சுகர், ஓகே, white crystals of sugar are obtained from tall green, that is sugar cane plants. எப்பயாவது நீங்க ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா? எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? உயரமான பச்சை கரும்பு செடிகள் இருந்து இன்னொரு இனிப்பான வெள்ளை சர்க்கரை கிறிஸ்டல்ஸ் ஓகே பெறப்படுகிறது அப்படின்றத பத்தி யோசிச்சிருக்கீங்களா? Or how do doctors detect diseases like malaria using just a few drops of blood? அதே மாதிரி ஒரு சில துளி ரத்தத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு, ஒரு few drops வச்சுக்கிட்டு மலேரியா வந்து என்ன பண்றாங்க, ஐடென்டிஃபை பண்றாங்க டாக்டர்ஸ். Many such everyday activities are made possible by techniques based on the fascinating science of separating mixtures. அதாவது இப்படிப்பட்ட நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இதுல இந்த மிக்சர்ஸை பிரிக்கக்கூடிய அறிவியலோட அற்புதமான முறைகளால தான் இது என்ன பண்ணது, சாத்தியமாகின்றன. You have learned about mixtures and some simple methods to separate them. ஆல்ரெடி நீங்க படிச்சிருக்கீங்க மிக்சர்ஸை பத்தியும், அந்த சிம்பிள் மெத்தட்ஸ் எப்படி செப்பரேட் பிரிக்கிறது அப்படின்றத பத்தி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். In this chapter you will explore mixtures in greater depth, including their properties, behavior and the various techniques used to separate them. இந்த டாபிக்ல இந்த சாப்டர்ல நம்ம என்ன பத்தி படிக்க போறோம், இதே மிக்சர்ஸை பத்தியும் என்ன பண்ண டெப்தா டீப்பா படிக்க போறோம். எதை பத்தினா அதோட ப்ராப்பர்ட்டிஸ பத்தியும் பிஹேவியர்ஸ பத்தியும், அதே மாதிரி அதை எப்படி எல்லாம் பிரித்து எடுக்கிறோம், ஓகே, வேரியஸ் டெக்னிக்ஸ் யூஸ்டு டு செப்பரேட் them அப்படின்றத பத்தியும் நம்ம பார்க்க போறோம். ஃப்ரம் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் லைக் சுகர் கேன் ப்ரொடக்ஷன் டு லைஃப் சேவிங் மெடிக்கல் டெஸ்ட், அதாவது தொழில்துறை செயல்முறைகள் இருந்து என்ன பண்றோம், உயிரை காப்பாற்றும் மருத்துவ பரிசோதனைகளை வர என்ன பண்றோம், நம்ம மிக்சர்ஸை பிரிக்கக்கூடிய முறை நமது அன்றாட வாழ்க்கையில என்ன பண்ணுது, மிக முக்கியமான ரோலை பிளே பண்ணுது. ஓகே, அதாவது இங்க என்ன சர்க்கரை தயாரிப்பு அப்படின்றோம் இல்லையா, அது என்னன்னு சொல்றோம், ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டின்னு சொல்றோம். அப்ப அதுல இருந்து உயிரை காப்பாற்றக்கூடிய மருத்துவ பரிசோதனைகளை வரை என்ன பண்றோம், மிக்சர்ஸை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்ற அன்றாட வாழ்க்கையில மிக முக்கியமான பங்கு. மிக்சர்ஸை எப்படி பிரிக்கலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். How can we classify mixtures அப்படின்றத பத்தி பார்க்கறோம். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், எப்படி நம்ம மிக்சர்ஸை கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, you have learned that a mixture of sugar and water has a uniform composition. யூனிஃபார்ம் அப்படின்னா என்னன்னா ஒரே மாதிரியா இருக்கக்கூடியதா யூனிஃபார்ம் காம்போசிஷன். a mixture of sugar and water, இப்போ ஒண்ணு இல்ல, ஒரு பீக்கரை தண்ணி எடுத்துக்கிறோம், அதுல கொஞ்சம் சுகர் ஆட் பண்றோம், கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா கலக்கிட்டோம்னா என்ன இருக்கும், அது ஒரு யூனிஃபார்மா இருக்கும், ஒரே மாதிரியே இருக்கும். a well stirred mixture of sugar and water is equally sweet is first and the last sip. Such a mixture is called a homogeneous mixture. ஜஸ்ட் அதை எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் சிப் எடுத்து டேஸ்ட் பண்றோம், ஓகே, அது என்ன இருக்கு, டேஸ்ட் ஸ்வீட்டா இருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் சிப்பும் எடுத்து பார்ப்போம், டேஸ்ட் பண்றோம், அதுவும் என்ன இருக்கு, ஸ்வீட்டா இருக்கும். அப்ப என்ன இருக்கும், இந்த மிக்சருக்கு பேர் தான் ஹோமோஜீனியஸ் மிக்சர், ஒரே மாதிரியான கலவை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதுதான் ஹோமோஜீனியஸ் மிக்சர். ஆர் அதர்வைஸ் அது என்னன்னு சொல்றோம், நம்ம சொல்யூஷன் சொல்றோம். அதர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹோமோஜீனியஸ் மிக்சர்ஸ் ஆர் வினிகர், தட் இஸ் அசிட்டிக் ஆசிட் இன் வாட்டர். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, எதுனா அசிட்டிக் ஆசிட் வாட்டர்ல கரைய வைக்கிறது. ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் லைக் சோடா, அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு, சோடா நம்ம வாங்கி குடிக்கிறோம் இல்லையா, அப்ப அந்த சோடா எது இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இஸ் மிக்ஸ்ட் இன் வாட்டர், அதுதான் சோடா வாட்டர் அப்படின்னு சொல்றோம். a solution always remains homogeneous. அப்ப சொல்யூஷன் அப்படின்றது என்னன்னா ஆல்வேஸ் என்னவா இருக்கும், ஹோமோஜீனியஸா இருக்கும். on the other hand, a stirred mixture of sand and water is not uniform. இன்னொன்னத்தை பார்க்கும்போது இந்த பிக்சர் ஹோமோஜீனியஸ் மிக்சர் கொடுத்துரும். இப்ப அடுத்த பிக்சர்ல பார்க்கும்போது இது என்ன இருக்கு, சாண்ட், இது என்ன இருக்கு, வாட்டர். ஓகே, சாண்ட் எதுல இருக்கு, வாட்டர்ல மிக்ஸ் ஆயிருக்கு. So the sand particles are not easily available in the water and settle with the time. Such a mixture is called a heterogeneous mixture. இப்போ என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் கொஞ்சோண்டு சாண்டும் கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கலக்குறோம். கலக்கி கொஞ்ச நேரம் கலக்கி பண்ணும்போது என்ன இருக்கும், அந்த சொல்யூஷன் யூனிஃபார்மா இருக்காது, ஒரே மாதிரியா இருக்காது. ஆனா நம்ம என்னால என்ன பண்ண முடியும், the sand particles are easily visible. நம்ம என்ன பண்ண முடியும், இந்த மண் துகள்களை ஈஸியா இந்த தண்ணிக்குள்ள நம்ம பார்க்க முடியும். இந்த மிக்சர் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வச்சோம்னா என்ன ஆகும், அந்த கீழே நம்ம செட்டில் ஆகிறத பாக்குறோம். இந்த இடத்துல எல்லாம் சாண்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் செட்டில் ஆகிறத பாக்குறோம். இந்த மிக்சருக்கு பேர் தான் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். ஹெட்ரோஜீனியஸ்னா என்ன இருக்கு, ஒரே மாதிரியா இருக்காது, வேறு மாதிரியா இருக்கும். மேல வாட்டர் இருக்கும், கீழே தண்ணி இருக்கும். இதுதான் என்னன்னு சொல்றோம், நம்ம ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர் சொல்றோம். இஸ் த மிக்சர் ஆஃப் ஆயில் அண்ட் வாட்டர் ஹோமோஜீனியஸ் ஆர் ஹெட்ரோஜீனியஸ். அதே மாதிரி தண்ணியில கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணோம்னா இது ஹோமோஜீனியஸா ஹெட்ரோஜீனியஸ்னா இட் இஸ் அன் ஹெட்ரோஜீனியஸ். கேன் யூ திங்க் ஆஃப் சம் ஆஃப் அதர் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இதுல சொல்யூஷன் அப்படின்றது என்னன்னா, இப்ப ஒண்ணு இல்ல, கொஞ்சோண்டு வாட்டர் எடுத்துக்கிறோம்,
எடுத்துக்கிறோம். அதுல கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்றோம். இது வாட்டர்னா இதுல கொஞ்சோண்டு என்ன பண்றோம், சுகர் ஆட் பண்றோம். சுகர் ஆட் பண்ணும்போது என்னவாயிடுது, நல்லா ஸ்டிர் பண்ணோம்னா ஒரே மாதிரி சொல்யூஷனா மாறுது. அப்ப இந்த சுகர் அப்படின்றது என்னன்னா கம்மியா எடுத்துக்கிறோம், அது சொல்யூட். இதுல வாட்டர் அப்படின்றது என்னன்னா சால்வெண்ட். வாட்டர்ன்றது என்ன, இது சால்வெண்ட். அப்ப சால்வெண்ட் சொல்யூட் பிளஸ் சால்வெண்ட் சேர்ந்ததுதான் என்னன்னு சொல்ற நம்ம சொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். solute plus solvent is equal to என்னன்னு சொல்ற நம்ம சொல்யூஷன். இதுலயே ரெண்டு டைப் ஆஃப் சொல்யூஷன் இருக்கு. ஒன்னு ஹோமோஜினியஸ் சொல்யூஷன், நெக்ஸ்ட் ஹெட்ரோஜினியஸ். ஹோமோஜினியஸ் சொல்யூஷன், ஹெட்ரோஜினியஸ் சொல்யூஷன். ஹோமோஜினியஸ் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, சுகர்ல அத சால்ட்டோ இல்லோ சுகரோ வாட்டர்ல ஆட் பண்ணும்போது ஸ்டிர் பண்ணும்போது என்ன ஆகணும், ஒரே மாதிரி சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்குது. நல்லா டிசால்வ் ஆயிடுது, நம்ம எந்த பார்ட்டிகல்ஸ் அதுல பார்க்க முடியாது. அப்ப அதுக்கு பேரு ஹோமோஜினியஸ் சொல்யூஷன். ஹெட்ரோஜினியஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகும், வேற வேற சப்ஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியும். தண்ணி தெரியும், சாண்ட் தனியா தெரியும். அதே மாதிரி சாடஸ்ட், சப்போஸ் சாடஸ்ட் வாட்டர்ல ஆட் பண்ணி ஸ்டிர் பண்ணா கூட சாடஸ்ட் மிதக்கும் இல்லையா, அந்த இது சாக் பீஸோட சாடஸ்ட், மரத்தூள் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன ஆகும், மேலேயே நிற்கும். அப்ப அது என்ன, ஹெட்ரோஜினியஸ் சப்ஸ்டன்சஸ். அப்ப இன்னும் சில எக்ஸாம்பிள்னா சாடஸ்ட் வித் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். கேன் யூ திங்க் ஆஃப் சம் அதர் ஹெட்ரோஜினியஸ் மிக்சர்னா சாடஸ்ட் வித் வாட்டர். நெக்ஸ்ட் லேட்டஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றதுல குரூப் ஆக்டிவிட்டி கொடுத்திருக்காங்க. டிவைட் த கிளாஸ் இன்டு 3 குரூப்ஸ். 3 குரூப்பா பிரிக்கிறோம், A, B and C. மொத்தமா இருக்கிற கிளாஸ் 3 குரூப்பா பிரிக்கிறோம். ஈச் குரூப் prepares a mixture of colorless transparent glass tumbler of 100 ml beaker by the following these steps. ஒவ்வொரு குரூப்புக்கும் என்னன்னு சொல்றோம்னா ஒரு டம்ளர் கொடுத்துட்டு அதுல 100 ml பீக்கர் வாட்டர் கொடுத்துறோம். ஓகே, டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கிளாஸ் பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸ் பீக்கர் மூணு குரூப்புக்கும் கொடுத்துறோம். அதுல 100 ml என்ன இருக்கு, 100 ml பீக்கர் கொடுத்துறோம். குரூப் ஏல add 1 spatula of common salt, 250 ml of water in a beaker and stir it well. ஒவ்வொன்றுல என்ன இருக்குன்னா 50 ml வாட்டர், 50 ml வாட்டர். இதுலயும் 50 ml. செகண்ட் பி இது A, இது நெக்ஸ்ட் வந்து B லயும் 50 ml of water இருக்கு. 50 ml of water. நெக்ஸ்ட் C லயும் 50 ml of water. அதே மாதிரி பீக்கர் 100 ml பீக்கர்ல 50 ml of water கொடுத்துறோம். மூணு குரூப்புக்கும், A குரூப், B குரூப், C குரூப்புக்குன்னு கொடுத்துறோம். அடுத்து ஃபர்ஸ்ட் குரூப்ல என்ன பண்றாங்க அப்படின்னா add 1 spatula of common salt, 250 ml of water in a beaker and stir it well. இதுல ஒரு எவ்வளவு கிராம் ஆஃப் வாட்டர் அப்படின்னு இதுல 1 spatula of common salt, ஒரு ஸ்பாச்சுலா, ஒரு ஸ்பூன். ஸ்பாச்சுலான்றது லெபார்டரியில இருக்கும் இல்லையா, ஒரு சின்ன ஸ்பூன் மாதிரி இருக்கும், அதுதான் ஸ்பாச்சுலா. அந்த ஸ்பாச்சுலால 1 spatula of என்ன கொடுத்துருக்குறாங்க, சால்ட். 1 spatula of salt என்ன பண்றோம், இது உள்ள ஆட் பண்ணிட்டு நல்லா ஸ்டிர் பண்றோம். இதுக்கு பேரு தான் என்னன்னு சொல்றோம், A. இதுக்கு பேரு தான் A சொல்யூஷன். நெக்ஸ்ட் add 1 spatula of chalk powder into 50 ml of water. இதுல என்ன இருக்கு, 50 ml of water இருக்கு. இதுலயும் 50. செகண்ட் பீக்கர்லயும் செகண்ட்ல என்ன இருக்குன்னா 50 ml of water with குரூப் B ல add 1 spatula of chalk powder and 50 ml of water. இது குரூப் B ல வாட்டர் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி 50 ml of water எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள என்ன பண்றோம்னா chalk powder ஆட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒன்னத்துல சால்ட் ஆட் பண்றோம், காமன் சால்ட். நெக்ஸ்ட் ஒன்னத்துல chalk powder ஆட் பண்ணி நல்லா ஸ்டிர் பண்றோம். அதுதான் என்ன ஆகுது, B அப்படின்னு சொல்றோம். இது A, இது B. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் குரூப் C add a few drops of milk into 50 ml of water in a beaker and stir it well. இதுல என்ன எடுத்துக்கிறோம்னா மில்க் ஆட் பண்றோம். எவ்வளவு மில்க்னா a few drops of milk 50 ml of water எடுத்துக்கிறோம். இதுதான் C. இந்த C. Are the particles visible in the mixture? Record your observation. மூணுத்தையும் நல்லா ஸ்டிர் பண்றோம். இதுல ஏதாவது விசிபிளா தெரியுமா அப்படின்னா உன்னோட அப்சர்வேஷனை நம்மள கேக்குறாங்க. Direct the light from the laser pointer through the beakers containing. இப்போ என்ன பண்றோம்னா மூணுத்துலயும் தோறுக்கலையே அந்த லேசர் லைட் வச்சு என்ன பண்றாங்க, அடிக்கிறாங்க. அது மூணு சொல்யூஷன்ஸ்லயும் லேசர் லைட்டை ஜஸ்ட் அப்படியே அது பாஸ் பண்றாங்க. Direct the light from the laser pointer through the beakers containing the mixtures and observe it from the side of the beaker in a direction perpendicular to the laser beam. Record your observation. இப்ப ஜஸ்ட் இங்க நம்ம பாக்குறோம், இங்க என்ன இருக்குது, லேசர் பீமோட இமேஜ் நம்ம தெரியுது. நம்மளுக்கு லேசர் பீமோட இமேஜ் இங்க பாக்குறோம், இதுல பாக்குறோம். ஓகேவா? அப்ப அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இதுல சேஃப்டி டிப்ஸ் ஒன்னு கொடுத்திருக்காங்க. Do not look directly to the laser beam. It can cause irreversible eye damage. லேசர் பீம் டைரக்டா என்ன பண்ணணும், கண்ணு இருக்கிற டைரக்ஷன்ல அடிக்க கூடாது. ஏன்னா that will cause என்ன வரும், கண்ணு irreversible eye damage ஆயிடும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப அது கேர்ஃபுல் சேஃப்டி டிப்ஸ்ல அதை கொடுத்திருக்காங்க. Predict what would you observe in each of the beakers if you leave them undisturbed for a few minutes. இதை என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னா இந்த 3 பீக்கர் A, B, C 3 பீக்கர் இருக்கு இல்லையா, இதை ஜஸ்ட் கொஞ்ச நேரம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே வைக்கிறோம். வச்சு நல்லா ஸ்டிர் பண்ணிடுறோம் மூணுத்துலயும். இப்ப ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன இருக்கு, 50 ml, அதான் மூணுமே 100 ml பீக்கர். இதுல 50 ml of வாட்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் 1 spatula of salt ஆட் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன் அதே சேம் 50 ml of வாட்டர்ல
50 ml of waterல 1 spatula of என்ன பண்றோம் chalk powder add பண்றோம். third oneல a few drops of milk, அதே 50 ml of waterல milk add பண்ணி நல்லா மூணுத்தையும் stir பண்ணி என்ன பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணாம, அன்டிஸ்டர்ப்ட்னா டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே அந்த சொல்யூஷன்ஸ் அப்படியே வைக்கிறோம். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம், what would you observe in each of the beakers if you leave them undisturbed for a few minutes. இதுல இருந்து நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்றோம், ஜஸ்ட் லேசர் லைட்டா அது வழியா அந்த சொல்யூஷன் வழியா நம்ம பாஸ் பண்றோம். ஒரு எண்ட்ல பாஸ் பண்ணும்போது அடுத்த எண்ட்ல அந்த வால்ல அதோட இமேஜ் நம்ம பாக்குறோம். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. set a filtration apparatus and filter each mixture separately. இப்போ என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னா, ஒரு filtration apparatus வச்சு ஒவ்வொரு மிக்சரையும் என்ன பண்றோம், தனித்தனியா ஊத்துறோம். is there any residue left on the filter paper? இந்த filter paperல ஏதா residue இருக்கா? based on your observation, do you think these are the same type of mixtures or they different? இதுல இருந்து உன்னோட observationல இருந்து இது same type of mixtures இல்ல different இருக்கா? they are indeed different types of mixtures. how? let us explore further. இது என்ன இருக்கு, different type of mixtures இருக்கு. எப்படி இதை எப்படி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் அப்படின்றத இந்த டாபிக்ல நம்ம படிக்க போறோம். நெக்ஸ்ட் சொல்யூஷன்ஸ். சொல்யூஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்ல, நம்ம கரைசல்னு சொல்லுவோம். அதான் சொல்யூஷன்ஸ். you have learned that solutions are homogeneous mixtures. சொல்யூஷன்ஸ் எல்லாமே என்னவா இருக்கும், ஒரே மாதிரியா இருக்கும். homogeneous mixtures ன்னு சொல்லுவோம். mixtures தான் mixed. you have also learned that solutions are prepared when a solute of the substance getting dissolved is mixed with a solvent. ஆல்ரெடி நமக்கு சொல்யூஷன் அப்படின்றது you have also learned. okay, சொல்யூஷன் அப்படின்றது என்னன்னா, solute அப்படின்றது smaller amount, the substance that get dissolved. எந்த substance தண்ணியில போய் கரைய போதோ அதுதான் solute ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி is mixed with solvent. solventனா என்னன்னு சொல்றோம்னா, அந்த solute போய் கரையக்கூடிய substance தான் என்னன்னு சொல்றோம், நம்ம solvent அப்படின்னு சொல்லுவோம். இந்த mixture of sugar and water, the sugar is the solute. okay, mixture of sugar with salt, sugar with water solution பார்த்தோம் இல்லையா. இந்த mixture of sugar and waterல sugarன்றது என்ன இருக்கு, smaller proportion, அது என்னன்னு சொல்லுவோம், solute ன்னு சொல்லுவோம். water அப்படின்றது என்னன்னா solvent அப்படின்னு சொல்லுவோம். in what proportion are a solute and a solvent present in the solution? can these be expressed quantitatively? அதே மாதிரி எந்த proportionல இருக்கும், எந்த விகிதத்துல சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் ஒரு சொல்யூஷன்ல பிரசன்டா இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாமா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஏ சொல்யூஷன். ஓகே, சொல்யூஷனோட கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்கும். you have learned how oral, that is oral rehydration solution is prepared. ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் oral solution எப்படி prepare பண்ணுவாங்க அப்படின்னுட்டு. we add a specified amount of salt and sugar to a fixed amount of water to prepare ORS. ORS solution prepare பண்ணணும்னா dehydration. ORS அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு சொல்லுவோம், நம்மளுக்கு சத்து கம்மியா இருக்கும் போதோ, ஓகே, நம்ம சப்போஸ் நம்மளுக்கு பாடியில டீஹைட்ரேட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன், ஓஆர்எஸ் சொல்யூஷன் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அப்ப இந்த ஓஆர்எஸ் சொல்யூஷன் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்பெசிஃபைட் அமௌண்ட் ஆஃப் ஒரு குறிப்பிட்ட அளவு சால்ட்டும் சுகரும் ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்னா நிர்ணயிக்கப்பட்ட வாட்டர்ல கரைக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஓஆர்எஸ் சொல்லுவோம். இஃப் யூ சேஞ்ச் த அமௌண்ட் ஆஃப் த சால்ட் ஆர் சுகர் ஆடட் டு த சேம் வால்யூம் ஆஃப் த வாட்டர் ஆர் சேஞ்ச் த வால்யூம் ஆஃப் வாட்டர் ஆர் த ஸ்பெசிஃபைட் அமௌண்ட் ஆஃப் சால்ட் அண்ட் சுகர், we will not get a solution of salt or sugar in water, but there will not be ORS. சப்போஸ் இப்போ வந்து அந்த குறிப்பிட்ட அமௌண்டோட சுகரோட அமௌண்டோ இல்ல சால்ட்டோட அமௌண்டோ மாத்தினாவோ இல்ல வாட்டரோட அமௌண்ட், அதாவது ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணாவோ நம்மளால என்ன பண்ண முடியாது, ஓஆர்எஸ் சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இன் அதர் வேர்ட்ஸ், we cannot freely add any amount of the salt or sugar to a fixed amount of water to make ORS. அதே மாதிரி ஓஆர்எஸ்ல எக்ஸஸா என்ன பண்ண முடியாது, வாட்டரையும் ஆட் பண்ண முடியாது, சுகரையும் நம்ம என்ன பண்ண முடியாது, சால்ட்டையும் ஆட் பண்ண முடியாது, சுகரையும் ஆட் பண்ண முடியாது. ஏன்னா அதோட வாட்டர்ல இவ்வளோ பர்டிகுலர், ஓகே, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சுகரும் சால்ட்டும் தான் ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர்ல நம்ம ஆட் பண்ணாதான் நம்மளால என்ன ப்ரிப்பேர் பண்ண முடியும், solution prepare பண்ண முடியும். Let us take another example when farmers spray pesticides on their crops. okay, இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். எதுனா, okay, when farmers spray pesticides, pesticide என்ன பூச்சிக்கொல்லி மருந்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் அதே மாதிரி தான். they must mix the right amount of pesticides with a fixed amount of water to prepare a solution. அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபிக்ஸ், அதாவது பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் பூச்சிக்கொல்லி மருந்தை எடுத்துக்கிட்டு அதை ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர்ல டிசால்வ் பண்ணி தான், அதுல அதிகமா வாட்டர் அதிகமா இருக்கக்கூடாது, அந்த மருந்து அதிகமா இருக்கக்கூடாது. அப்ப if that is a particular amount of pesticide is dissolved in a fixed amount of water, எதுக்காக, to prepare a solution. if they do not so, what is likely to happen? suppose இது மாதிரி இல்ல, ஓகே, இந்த ப்ரொபோர்ஷன் கரெக்டா இல்லன்னா என்ன ஆகும் அப்படின்னா, too little pesticides may not protect crops. இப்ப சப்போஸ் பெஸ்டிசைட்ஸ் கம்மியா ஆட் பண்றோம், வாட்டர் நிறைய இருக்கு அப்படின்னா அது என்ன பண்ணாது, கிராப்ஸை ப்ரொடெக்ட் பண்ணாது. while too much can damage the crop, soil and the environment. சப்போஸ் இப்போ பெஸ்டிசைட்ஸ் அதிகமா இருக்கு, வாட்டர் கம்மியா இருக்கு அப்படின்னா என்ன ஆகும், that can damage, எதான் டேமேஜ் பண்ணும், கிராப்ஸ், பயிரை டேமேஜ் பண்ணும், சாயில் டேமேஜ் பண்ணும், என்விரான்மெண்ட்ல டேமேஜ் பண்ணும். அப்ப இதுக்கு பேர் தான் கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். can you think of other such example? the right proportion is always essential
essential when preparing a solutions. அப்ப வேற சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது the right proportion, சரியான விகிதம் எப்பவுமே என்ன இருக்கும், is always essential when preparing a solution. ஒரு சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணும்போது சரியான விகிதம், ஓகே, அதுல சொல்யூட்டும் சால்வெண்டோட விகிதமும் கரெக்டா இருந்தாதான் அது என்ன பண்ண முடியும், ஒரு சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ண முடியும். The amount of solute dissolved in a given amount of the solvent or a solution is termed as concentration of the solution. The amount of the solute, okay, எவ்வளவு solute நம்ம given amount of the solventல நம்ம dissolve பண்றோமோ அதுதான் என்னன்னு சொல்லுவோம், concentration of the solution அப்படின்னு சொல்லலாம். Understanding concentration is essential not only in science laboratories but also in everyday life. Okay, அப்ப understanding science, okay, science பத்தி நான் understanding concentration பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது not only in science laboratoryல தான் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது, but also in everyday life. நம்மளோட ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலயும் இந்த concentration is very important, whether in medicine, agriculture, food, cosmetics or even while making a simple cup of tea. அதே மாதிரி நம்ம concentration solution நம்ம டெய்லியுமே நம்ம வாழ்க்கையில ப்ரிப்பேர் பண்றோம். எதுலன்னா ஒன்னு மெடிசின்ஸ்ல என்ன இருக்கும், கரெக்டா அதாவது வந்து பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் த சொல்யூட் டிசால்வ் இன் த ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர்ல தான் மெடிசன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அக்ரிகல்ச்சர் இந்த பெஸ்டிசைட்ஸ் சொன்னாலே அதே மாதிரி ஃபுட் எஸ்பெஷலி, ஓகே, நம்ம ஒரு சாம்பார் வைக்கிறோம்னா அதுக்கு ஏத்த மாதிரி என்ன ஆகும், பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் என்ன பண்ணுவோம், சில்லி பவுடர் ஆட் பண்ணணும், டர்மரிக் ஆட் பண்ணணும், இதெல்லாம் ஆட் பண்ணாதான் என்ன இருக்கும், நம்மளுக்கு ஃபுட் கரெக்டா கிடைக்கும். அதே மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் ஆர் ஈவன் வைல் மேக்கிங் சிம்பிள் டீ, நம்ம டீ குடிக்கிறோம் இல்லையா, அந்த டீல கூட இருக்கும் எவ்வளவு வந்து டீ பவுடர் ஆட் பண்ணணும், எவ்வளவு தண்ணி எடுத்துக்கணும், எவ்வளவு மில்க் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுவும் கூட என்ன ஆகும், அதுவும் ஒரு கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் தான். So understanding concentration is essential not only in science laboratories but also in everyday life, whether in medicine, agriculture, food, cosmetics or even while making simple cup of tea. இத next meet a scientist அப்படின்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. இன்னும் meet a scientist அவரை பத்தி என்ன கொடுத்திருக்காங்கன்னா, that is Dilip Mehlanabiss அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட பத்தி கொடுத்திருக்காங்க. இஸ் an Indian pediatrician. அவர் யாருன்னா ஒரு குழந்தை நல மருத்துவர். First developed and implemented the treatment for dehydration caused by diseases such as diarrhea and cholera. அவர் எதை பத்தி சொன்னார் அப்படின்னா, இந்திய குழந்தைகளுக்கு அதாவது இந்திய குழந்தைகளோட மருத்துவர், அதான் சொல்ற மருத்துவர், குழந்தை நல மருத்துவர். அவர் என்ன பண்ணாருன்னா, வயிற்றுப்போக்கு மற்றும் காலரா நோய்களால் ஏற்படக்கூடிய நீர்ச்சத்து குறைபாட்டிற்கு முதல்ல என்ன பண்ணாரு, ஒரு ORS ப்ரிப்பேர் பண்ணவர் இவர் தான். He formulated the ORS that has revolutionized rehydration therapy. Okay, அவரோடது தான் என்னன்னு சொல்றோம், அவர் உருவாக்கிய அந்த ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் என்பது உடலுக்கு என்ன பண்ணக்கூடிய நீர்ச்சத்தை அளிக்கக்கூடிய ஒரு கரைசல். It served millions of lives after the World Health Organization popularized its worldwide. அதாவது அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, WHO அப்படின்னு சொல்றோம் இல்லையா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இதை உலகம் முழுவதும் என்ன பண்ணாங்க, பிரபலப்படுத்தினாங்க. இதன் மூலம் கோடிக்கணக்கான மக்களோட உயிர்கள் என்ன பண்ணாங்க, காப்பாத்தினாங்க. அதுதான் இவரோட சயின்டிஸ்டோட பத்தி மீடியா சயின்டிஸ்ட் அப்படின்ற டாபிக்ல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட், how do we express concentration? இந்த கான்சன்ட்ரேஷனை எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. First, let us now explore the different ways to express the concentration of the solution and understand where and why each method is more suitable. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, எந்த different ways to express concentration, different methods நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இதுல சில மெத்தட்ஸ் இருக்கு. Collect some that is commercial packaged products and note down the information given for each item. Suppose இப்போ நம்ம கடையில போயிட்டு ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வருமோ, அதுல இருக்கும் இல்லையா, அதுல கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸோட லிங்க், ப்ராடக்ட்ஸ் என்னென்னலாம் அதுல ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அப்ப நிறைய வந்து பேக்கேஜ் ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்து நம்ம என்ன பண்றோம், நோட் டவுன் பண்ணி அது ஒவ்வொன்றுத்தையும் அதை நம்ம அதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம கால்குலேட் பண்ணலாம். The concentration of the solution can be expressed in several ways. A common one being the percentage which are discussing here. We will learn about the methods in higher grades. அதாவது வந்து நிறைய மெத்தட்ல என்ன பண்றாங்க, இந்த கான்சன்ட்ரேஷனை பத்தி நம்ம டிஃபைன் பண்ணலாம். The common one அப்படின்னு பார்க்கும்போது the percentage we are discussing here. அதாவது வந்து இங்க மில்க் பேக்கெட் இருக்கு இல்லையா, அந்த மில்க் பேக்கெட்ல என்னென்ன பொருள் இருக்கோ அதோட பெர்சன்டேஜை we can define. We will learn about the other methods in higher grades. வேறு சில மெத்தட பத்தி நம்ம higher gradesல படிக்கலாம். The three main ways to express the concentration of the solution in terms of percentages are given below. அப்ப சில பொருட்களோட கான்சன்ட்ரேஷன் பெர்சன்டேஜ் வைஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்து 3 மெத்தட் கொடுத்திருக்காங்க. ஒன் இஸ் மாஸ் பை மாஸ் பெர்சன்டேஜ். ஓகே, மாஸ் பை மாஸ் பெர்சன்டேஜ். மாஸ் அப்படின்றது என்னன்னு சொல்லுவோம், நிறை. ஓகே, கொடுக்கப்பட்ட பொருட்களோட வெயிட், கொடுக்கப்பட்ட பொருட்களோட மாஸ் எப்படி நம்ம இப்போ ஒரு பேக்கெட்ல இதுல இங்க இருக்கு இல்லையா, மில்க் பவுடர்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபேட் இருக்கு, சுகர் இருக்கு, அதுக்கப்புறம்
ஃபைபர் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, சோடியம் இருக்கு. அப்ப இந்த மாதிரி பொருட்களோட மாஸ் பெர்சன்டேஜ், அப்ப எந்த அளவுக்கு அது அதுல அந்த எவ்வளவு சதவீதம் அதுல மிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. திஸ் மெத்தட் இஸ் காமன்லி யூஸ் டு எக்ஸ்பிரஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹோமோஜினியஸ் மிக்சர். இது எந்த மெத்தட்னா ஹோமோஜினியஸ் மிக்சர். ஹோமோஜினியஸ் மிக்சர்னா என்னன்னு சொல்றோம், நம்ம ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா, வெளியில பார்த்தா தெரியாது, எல்லாம் எல்லா சப்ஸ்டன்ஸ், இப்ப சுகர் சொல்யூஷன், சால்ட் சொல்யூஷன், இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஹோமோஜினியஸ் மிக்சர்னு சொல்லுவோம். அப்ப அதுல ஒரு ஹோமோஜினியஸ், இப்ப சுகர் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டா எந்த அளவுக்கு சுகர் அதுல டிசால்வ் ஆகி இருக்கு அப்படின்றத நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். அது மூலமா வாட்டர் எவ்வளவு இருக்கு அப்படின்றத பத்தி, வாட்டரோட பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கும், சுகரோட பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கும், அதே மாதிரி சால்ட் சொல்யூஷன்ல சால்ட்டோட பர்சன்டேஜ் எவ்வளவு, வாட்டரோட பர்சன்டேஜ் எவ்வளவுன்றத இதன் மூலமா நம்ம கண்டுபிடிக்கலாம். மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ். It tells us how many grams of solute are present in 100 grams of the total solution. இப்போ ஒரு சுகர் சொல்யூஷனோ இல்ல இங்க கொடுத்திருக்காங்க, மில்க் பவுடர் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ சப்போஸ் it tells us how many grams of solute. ஓகே, solute-ன்றது என்னன்னு சொல்றோம், நம்ம smaller proportion, salt, sugar, இதெல்லாம் என்னன்னு சொல்றோம், நம்ம solute-ன்னு சொல்லுவோம். are present in 100 grams of the total solution. ஓகே, அதாவது how many grams of solute are present in 100 grams of the solution. For example, solute-ஓட கிராம், எவ்வளவு கிராம் of solute 100 gram of the total solutionல present ஆயிருக்கு. solute அப்படின்றது என்னன்னு சொல்லுவோம், smaller proportion. solvent அப்படின்றது larger proportion. இந்த solute plus solvent சேர்ந்ததுதான் என்னன்னு சொல்ல நம்ம solution அப்படின்னு சொல்லுவோம். solution, aqueous solution அப்படின்றது அடிக்கடிக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா it will be easy. This can be expressed mathematically as mass by mass percentage, mass of the solute by mass of the solution. solution அப்படின்றது என்னன்னா solute plus solvent சேர்ந்தது solution. into 100 ஆல multiply பண்ணா we can get the mass percentage, mass by mass percentage. This method is expressing concentration is also used for heterogeneous mixtures such as milk powder. இது எதுக்குன்னா also that is also used for heterogeneous mixture. homogeneous மட்டும் இல்ல, okay, used to express the concentration of homogeneous கொடுத்திருக்காங்க. இது heterogeneous mixtures க்கும் applicable and that is spice mixtures க்கும் applicable. It is also used to label the composition of packaged food showing how much salt, sugar or protein is present in them. இங்க மேல கொடுத்திருக்கோம் இல்லையா, அததான் சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா example 5.1, if 10 gram of salt is dissolved in 90 gram of water. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறோம்னா, இதுல ஓகே 10 கிராம், இதுல 90 கிராம் ஆஃப் வாட்டர் இருக்கு. 90 கிராம் ஆஃப் வாட்டர், இதுல என்ன நம்ம ஆட் பண்றோம்னா 10 கிராம் ஆஃப் சுகர் ஆட் பண்றோம். 10 கிராம் ஆஃப் சுகர். calculate the mass by mass percentage of the solution. நம்மள என்ன கொடுத்திருக்காங்கன்னா percentageல mass by mass percentage மெத்தட்ல ஓகே அதோட percentage of the solution நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்றோம், நம்ம ஆல்ரெடி mass of the solute எவ்வளவு இருக்கு, 10 கிராம். இங்க நம்ம கொடுத்தோம் இல்லையா 10 கிராம். mass of water எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்கன்னா 90 கிராம். அப்ப total mass of the solute அப்படின்னு solution அப்படின்னு பார்க்கும்போது solution என்ன, solute plus solvent சேர்ந்ததுதான் solution. so 10 gram plus 90 gram is equal to 100 grams. இப்போ mass by mass percentageனா mass of the solute மட்டும் கேட்டிருக்காங்க. இந்த solute எது, salt தான் இங்க solute. அப்ப solute எவ்வளவு, 10 grams by 100 into percentage calculate பண்ணோம்னா என்ன பண்றோம், multiply by 100 into 100. அப்ப 10 by 10 10 போயிடும். அப்ப எவ்வளவு இது, 1000 divided by 100. 1000 divided by 100 போச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கு நம்மளுக்கு 10. அப்ப 10%. mass by mass பாதி எவ்வளவு இருக்கு, 10%. அப்ப கரைசல்ல எத்தனை இருக்குன்னா 10% என்ன இருக்கு, salt இருக்கு. Next, mass by volume percentage. இது என்னன்னா, this method is used where measuring the volume of the liquid is easier than weighing it. For example, medicine. இது எதுனா medicine and laboratories. இந்த mass by volume percentage எங்கன்னா மெடிசன்ல இது யூஸ் ஆகுது. அதே மாதிரி laboratories-ல இத calculate இந்த மாதிரி மெத்தட யூஸ் பண்ணுவாங்க. mass by volume percentage. A common example is 5% of glucose solution. It tells how many grams of the solute present in 100 milliliters of the solution. அதாவது எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 5% ஆஃப் குளுக்கோஸ் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. அப்ப மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு ஃபார்முலா என்னன்னா மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா மாஸ் ஆஃப் த சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன். இப்ப மாஸ் ஆஃப் த சொல்யூட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 5 கிராம். வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் எவ்வளவு கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு, 100 மில்லிலிட்டர், ml சொல்லுவோம் மில்லிலிட்டர். இன்ட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணோம்னா 100. அப்ப இது என்ன பண்ணலாம், 5 gram of glucose is dissolved to make 100 milligrams of solution. Calculated concentration in mass by volume percentage. Mass of the solute, that is glucose 5 gram. Volume of the solution 100 milliliters, 100 ml. So mass by volume percentage எப்படி calculate பண்ணோம்னா mass of the solute 5 by volume of the solution 100 into எவ்வளவு இருக்கு நம்மளுக்கு 100. அப்ப மொத்த percentage எவ்வளவு இருக்கு நம்மளுக்கு 5%.
அப்ப குளுக்கோஸோட பெர்சன்டேஜ் எவ்வளவுன்னா 5%. அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கு நம்மளுக்கு? ரிமைனிங் 95% என்ன இருக்கு? வாட்டர் இருக்கு. அப்ப இதுல முக்கியமா இதுல இருக்கக்கூடியது எவ்வளவு? அப்படி குளுக்கோஸ் இன் வாட்டர் தான் கொடுத்திருக்காங்க 100 மில்லி லிட்டர். அப்ப இதுல முக்கியமா எவ்வளவு இருக்குன்னா 5 கிராம்ன்றது எவ்வளவுன்னா that is a 5% of glucose is dissolved அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். that is mass by volume percentage. நெக்ஸ்ட் வால்யூம் பை வால்யூம் பர்சன்டேஜ். இது எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா ரெண்டுமே லிக்விடா இருந்தா வால்யூம் பை வால்யூம் பர்சன்டேஜ். மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்றோம், ரெண்டுமே மாஸ், ரெண்டுமே வந்து சாலிடா இருக்கலாம். நெக்ஸ்ட் மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ்னா ஒன்னு சாலிட் இன்னொன்னு லிக்விட். இங்க வால்யூம் பை வால்யூம் பர்சன்டேஜ்னா எதுக்கு அப்ளை பண்ணோம்னா திஸ் மெத்தட் இஸ் யூஸ்டு டு மிஸ்சிபிள் லிக்விட்ஸ். மிஸ்சிபிள் அப்படின்னா மிக்ஸ்டு, மிஸ்சிபிள்னா மிக்ஸ்டு சொல்லி சொல்றோம், இம்மிஸ்சிபிள்னா நாட் மிக்ஸ்டுன்னு சொல்லுவோம். The two miscible liquids are mixed. For example, in perfumes, ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆயிருந்தது அதுக்கு பேர் miscible liquids னு சொல்லுவோம். For example, in perfumesல யூஸ் பண்றது காஸ்மெட்டிக்ஸ் வினிகர். The volume by volume percentage tell us how many milliliters of a solute is present in 100 milliliters of the solution. இது எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது that is how many milliliter solute ஓட milliliters எவ்வளவு அது வாட்டர்ல டிசால்வ் ஆயிருக்கு, 100 milliliters of சொல்யூஷன்ல எவ்வளவு டிசால்வ் ஆயிருக்குன்றத கால்குலேட் பண்ணலாம். For example, volume by volume percentage is volume of the solute by volume of the solution into 100. For example, if 1 milliliter of liquid pesticide is mixed with a sufficient amount of water to make 100 ml of pesticide spray for a rice crop, calculate its volume by volume percentage. If 1 ml of liquid pesticides, இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா liquid pesticides கொடுத்துட்டாங்க. ஓகே, லிக்விடா இருக்கிற பெஸ்டிசைட்ஸ் எது இருக்குது? வாட்டர்ல மிக்ஸ் ஆயிருக்கு. 100 ml of 100 milliliter of பெஸ்டிசைட்ல ஸ்ப்ரேல மிக்ஸ் ஆயிருக்கு. எதுக்காகனா ஃபார் ரைஸ் கிராப். ஓகே, நம்ம அரிசியோட பயிருக்காக மிக்ஸ் பண்ணிருக்காங்க. கால்குலேட் இட்ஸ் வால்யூம் பை வால்யூம் பர்சன்டேஜ். அப்ப வால்யூம் ஆஃப் பெஸ்டிசைட் எவ்வளவு? 1 ml. 1 ml is mixed in 100 ml. அப்ப டோட்டல் வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் எவ்வளவு இருக்குன்னா 100 ml. சோ வால்யூம் பை வால்யூம் பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணோம்னா வால்யூம் ஆஃப் த சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன்டு 100. 1 ml சொல்யூஷன் எவ்வளவு? 100 ml டிவைடட் பை இன்டு 100% கால்குலேட் பண்ணும்போது அப்ப 100 கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கு நம்மளுக்கு? 1%. அப்ப 1% ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் இஸ் மிக்ஸ்டு வித் 100 ml of அதாவது 90% of எதுன்னு சொல்லணும் நம்ம? வாட்டர். 1% of that is 1% of pesticide is mixed with 99% of water. இதுதான் இதுல volume by volume percentage calculation. A saline drip in a hospital is usually 0.9% of mass by volume sodium chloride, that is common salt in water. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா சலைன் கொடுத்திருக்காங்க. சலைன் இப்ப நிறைய இந்த மெடிசன்ல நம்ம யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, சலைன் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உடல் செல்ஸுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீர் சத்து டீஹைட்ரேஷனுக்கு எது யூஸ் பண்ணுவாங்க? இந்த சலைன் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் டீஹைட்ரேஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த சலைன் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப இது எதுக்காகனா சலைன் ட்ரிப் இன் ஹாஸ்பிட்டல்ஸ் இஸ் யூஸ்வலி 0.9% மாஸ் பை வால்யூம் ஆஃப் சோடியம் குளோரைட் இன் வாட்டர். தட் மீன்ஸ் 0.9 கிராம் ஆஃப் சால்ட். 0.9 கிராம் அப்படின்றது என்னன்னா யூஸ்வலி தட் இஸ் 9.10. இதுதான் 0.9. 9.10ன்றது என்னன்னு சொல்லுவோம் நம்ம? 0.9 கிராம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கிராம்ல வந்து 0.9 கிராம், அதாவது 1 கிராமுக்கும் கம்மியா இருக்கக்கூடிய உப்பு எதுல டிசால்வ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க? 9/10. அதுதான் 0.9 கிராம். 9/10 கிராம் ஆஃப் சால்ட். So saline water contain 0.9 gram of salt in 100 ml of water. This means 9 gram of salt in 100 ml of the solution. 0.9% of saline solution is safe for blood and replaces that is lost fluids in the body. அதாவது அதுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது if plain water is injected, for example plain water நம்ம உடம்புல இன்ஜெக்ட் பண்ணோம்னா என்ன ஆகும்? அந்த பாடி செல்ஸ் ஸ்வெல் ஆகும், பர்ஸ்ட் ஆயிடும். அதே மாதிரி டூ மச் சால்ட் ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும்? செல்ஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகும். ஸோ 0.9% சால்ட் சொல்யூஷன். ஏன் 0.9% சால்ட் சொல்யூஷன்னா அதுதான் என்ன பண்ணும்? செல்ஸ் பேலன்ஸா வச்சுக்கும், சேஃபா வச்சுக்கும். அதாலதான் என்ன இருக்கு? 0.9% எதை யூஸ் பண்றாங்க? தட் இஸ் சலைன் வாட்டர். சலைன் சொல்யூஷன் சால்ட்ல 0.9% இது கொடுத்திருக்காங்களே சோடியம் குளோரைடு தட் இஸ் intervention infusion அப்படின்றது இதுதான். இதுக்காக தான் இது யூஸ் பண்றாங்க. Commonly used unit in industries is weight by weight percentage, as weight and mass are generally used in interchangeably. weight to mass generally என்ன பண்றாங்க? interchange பண்ணிக்கிறாங்க. numerically both percentage mass by mass and weight by weight are equal to each other. அப்ப இந்த மாஸ் என்னன்னு சொல்றாங்க? இண்டஸ்ட்ரியல் எல்லாம் weight யூஸ் பண்ணுவாங்க. அப்ப mass percentage mass by mass percentage weight by weight equal to each other அப்படின்னு கொடுத்திருக்காங்க.
நெக்ஸ்ட் சாலிபிலிட்டி ஆஃப் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். சாலிபிலிட்டி அப்படின்னா என்னன்னா ஒரு பொருட்கள் கரையக்கூடிய கெப்பாசிட்டி, அதுதான் என்னன்னு சொல்லுவோம் சாலிபிலிட்டின்னு சொல்லுவோம். இஃப் யூ ஹவ் லேர்ன் தட் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் த சொல்யூட் தட் டிசால்வ் இன் எ ஃபிக்ஸ்ட் குவான்டிட்டி ஆஃப் த சால்வெண்ட் இஸ் கால்டு சாலிபிலிட்டி. ஆல்ரெடி நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா மேக்ஸிமம் எந்த அளவுக்கு ஒரு சொல்யூட் வந்து அதாவது வந்து சால்வெண்ட்ல கரையுதோ அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம் சாலிபிலிட்டி அட் ஏ கிவன் டெம்பரேச்சர் சொல்லுவோம். தி சொல்யூஷன் தட் cannot dissolve any more solute at that temperature is called as saturated solution. அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு சால்வெண்ட்ல ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில அதிகபட்சமாக கரையக்கூடிய சொல்யூட்டை தான் என்னன்னு சொல்றோம் நம்ம solubility அப்படின்னு சொல்றோம். உதாரணமா என்னன்னு சொல்றோம் 100 மில்லிலிட்டர் ஆர் 100 கிராம் தண்ணில எவ்வளவு பொருள் கரையுதோ அதை பொறுத்து தான் என்னன்னு சொல்றோம் அதோட solubility நம்ம அளவு செய்யறோம். அப்ப கரைய முடியாத நிலைக்கு வந்த கரைசலுக்கு பேர் தான் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அதாவது வந்து ஒரு பர்டிகுலர் சொல்யூட்டை போட்டா கரையும், இன்னும் நிறைய நீ ஆட் பண்ணிட்டே இருந்தா என்ன ஆகும் அந்த சால்வெண்ட்ல இப்ப 100 கிராம் எடுத்துக்கிற 100 ml எடுத்துக்கிற போது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் த சொல்யூட் சுகரோ சால்ட்டோ ஆட் பண்ணும்போது அது கரையும். நிறைய அமௌண்ட் ஆட் பண்ணிட்டே இருந்தா சொல்யூட்ல என்ன ஆகாது அது கரையாத நிலைக்கு போகும். அந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். வை டு வி மென்ஷன் த டெம்பரேச்சர்? ஏன் நம்ம டெம்பரேச்சர் இந்த இடத்துல மென்ஷன் பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது திஸ் இஸ் பிகாஸ் the solubility of a solid solute in a liquid solvent generally increases with increase in temperature. அதாவது இங்க எதுக்கு முக்கியமா வந்து டெம்பரேச்சரை கொண்டு போறோம் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது வந்து சாலிட்ல வந்து சாலிட் திரவங்கள்ல என்ன ஆகும் திரவங்கள் சாலிட் பொருள் வந்து திரவங்களை கரையும் போது என்ன ஆகும் பொதுவாக வெப்பநிலை அதிகரிக்கும் போது என்ன ஆகும் அது ஈஸியா அதிகரிக்கும். அப்ப அதோட சாலிபிலிட்டி என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும். ஆன் த அதர் ஹேண்ட் in the case of gases dissolved in liquids their solubility generally decreases with an increase in temperature. ஆனா வாயுக்கள் என்ன பண்ணும் திரவங்கள்ல கரையும் போது அதோட வெப்பநிலை அதிகரிக்கும் போது அது என்ன ஆகும் சாலிபிலிட்டி குறையும். எனவே கரைதிறன் அதாவது வந்து solubility அப்படின்றது என்னன்னா கலவை அதாவது வந்து மிக்சர்ஸ்ல இருந்து பொருட்களை பிரிக்க உதவக்கூடிய ஒரு முக்கியமான பண்பு. Solubility is an important property used to separate the meat from mixtures. Let us explore its further. இத பத்தி இன்னும் நம்ம விரிவா படிக்கலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல activity 5.2 let us represent solubility graphically அப்படின்னு கொடுத்திருக்காங்க. just ஒரு graphical representation கொடுத்திருக்காங்க. Consider water is the solvent. இதுல என்ன எடுத்துக்கிறோம் சால்வெண்டா வாட்டர் எடுத்துக்கிறோம். அந்த compound A and B are the solute. ரெண்டு solute எடுத்துக்கிறோம். ஒன்று A solute இன்னொன்னு B solute. Each substance has a different solubility. இந்த solute A க்கும் B க்கும் என்ன இருக்கு டிஃபரெண்ட் என்னது கரைதிறன் இருக்கு solubility இருக்கு. ஒவ்வொன்றும் என்ன ஆகும் each substance has a different solubility. A graph of solubility versus temperature is called a solubility curve. இதை என்ன பண்றோம் ஒரு கிராஃபிக்கல்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். அதை எதை ஃபர்ஸ்ட் x ஆக்சிஸ்ல solubility அதாவது வந்து இங்க எடுத்துக்கிறோம் இல்லையா x ஆக்சிஸ்ல டெம்பரேச்சரும் y ஆக்சிஸ்ல என்ன எடுத்துக்கிறோம் solubility வச்சு பிளாட் பண்ணும்போது அந்த கர்வுக்கு பேர் தான் solubility curve. The solubility curves of A and B are the solute are shown. இங்க இருக்கு இல்லையா காம்பவுண்ட் A இது காம்பவுண்ட் B இது ஒரு solute இது ஒரு ஃபர்ஸ்ட் A ன்றது ஒரு solute இங்க A ன்றது solute ரெண்டுத்துலயுமே சால்வெண்ட் வந்து வாட்டர் தான். இதுக்கு டிஃபரெண்ட் வந்து என்ன இருக்கு solubility A க்கு வந்து டிஃபரெண்ட் solubility இருக்கு B க்கு ஒரு டிஃபரெண்ட் solubility இருக்கு. A and B are solutions are shown given where the x axis shows the temperature where the y axis indicates the solubility of the solute per gram that is per 100 gram of water இங்க கொடுத்திருக்காங்க. இதுல based on the above information from the graph predict which of the two compounds A and B will dissolve more in a given amount of water at a given temperature. அப்ப இந்த பிக்சரை பார்த்து இந்த solute A இருக்கு காம்பவுண்ட் A இருக்கு காம்பவுண்ட் B இருக்கு இதுல எது வந்து அதிகமா வந்து என்ன ஆகுது தண்ணியில டிசால்வ் ஆகும் சால்வெண்ட்ல டிசால்வ் ஆகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் 10 20 13 வரும்போது என்ன ஆகுது அதோட சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. இங்க எது A ல பாக்குறோம். இங்க பார்க்கும்போது என்ன ஆகும் பார்க்கும்போது சாலிபிலிட்டி இங்க என்ன இருக்கு 150 அதாவது வந்து 150 60 70 80 90 80 ல இருந்து இங்க ஸ்டார்ட் ஆகுது 180 ல இருந்து என்ன ஆகுது solubility increase ஆயிட்டே வருது. இங்க அப்படியே எது வரைக்கும் போகுது up to 350 வரைக்கும் இதோட compound B ஓட solubility போறத பாக்குறோம். So based on the information from the above graph predict which of the two compounds A and B will dissolve more in a given compound of water at a given temperature. இப்ப இங்க கீழ observe from the figure that is and fill in the blanks of the following statement. The solubility of compound A in water at 20 degrees Celsius இது இருக்கு இல்லையா 20 degree Celsius ல compound A இது இருக்கு compound A இது 20 degree Celsius கொடுத்திருக்கல இது 20 degree Celsius okay is less than more than similar to solubility 60 இது solubility 60 ல இது கொடுத்திருக்கும். அப்ப 60 ல வந்து அதோட solubility 20 degree 60 degree temperature increase ஆயிட்டு போகுது 20 30 40 50 16 அப்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது 20 டிகிரில இருக்கிற solubility 60 டிகிரில solubility விட அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம என்னன்னு சொல்லலாம் நம்ம லெஸ் தென் அப்படின்றத கிளிக் பண்ணலாம். இதே மாதிரி காம்பவுண்ட் பியும் கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் பியும் அதே தான் 20 டிகிரில என்ன காமிக்குது இதோ இங்க நம்ம பாக்குறோம் that is a nearby
210 காமிக்கும்னு நினைக்கிறேன். 210 இங்க இருக்கும். இங்க 60 டிகிரில பார்க்கும்போது இதோ இங்க இருக்கு. தட் இஸ் நியர்பை 287 காமிக்குது நம்மளுக்கு. 287. அப்ப இங்க என்ன ஆகுது? இட் இஸ் லெஸ் தென் 20 டிகிரி கம்பேர் பண்ணும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது. அப்ப 20 டிகிரில அதோடது 60 டிகிரில அதுன்னும் போது 20 டிகிரில கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா? 60 டிகிரில காட்டிலும் 20 டிகிரில அதோட சாலிபிலிட்டி கம்மியா இருக்கா அதிகமா இருக்கானா? அதுவும் என்னன்னு சொல்றோம் நம்ம லெஸ் தென் அப்படின்னு சொல்லலாம். சோ the solubility of compound இதுல எது வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது compound B increases more than of compound A with an increase in temperature. அப்ப எதோட solubility வந்து அதிகமா இருக்குன்னா B ஓடது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். Solubility of compound B increases more than the compound A. Aவும் Bயும் கம்பேர் பண்ணும்போது B ஓட solubility compared with A increases அப்படின்னு சொல்லலாம். எப்போ temperature increase ஆகும்போது. What do you think will happen if you have saturated solution at higher temperature and cool it slowly? Let us find out அப்படின்ற டாபிக்ல அடுத்து நம்ம பார்க்க போறோம். This solubility of substances part 1 gets over. We will meet part 2 in the next video. Like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.